திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வெங்கத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட மணவாள் நகர் பகுதியில் அமைந்துள்ள அற்புத ஜெபகோபுரம் ஏஜி தேவாலயத்தில் 2024 புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த பிரார்த்தனைகள் சபையின் தலைமை போதகர் செல்லதுரை 2023ஆம் ஆண்டு மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டு வர வேண்டும் என்றும், தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு அனைவருக்கும் ஆசீர்வாதத்தின் புத்தாண்டாக இருக்கும் என்றும், சமாதானமாய் அனைவரும் வாழ வேண்டும் என்றும் பேசினார். இந்த சிறப்பு ஆராதனையில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அனைத்து ஆலயங்களிலும் கோவில்களிலும் சிறப்பு பிரார்த்தனைகள் ஏறெடுக்கப்பட்டது. மேலும் திருவள்ளூர் நகரில் உள்ள வீரராக கோவில், ஆஞ்சநேயர் கோவில் மற்றும் அனைத்து கோயில்களிலும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. புத்தாண்டை முன்னிட்டு நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள தூய சவேரியார் பேராலயத்தில் நடந்த சிறப்பு பிரார்த்தனையில் பாளையங்கோட்டை மறை மாவட்ட பேராயர் அருட்திரு அந்தோணிசாமி சவரிமுத்து கலந்து கொண்டு திருப்பலி நடத்தி நற்செய்தி மற்றும் புத்தாண்டு செய்திகளை வழங்கினார். இதேபோன்று கத்தீட்ரல் பேராலயத்திலும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த சிறப்பு பிரார்த்தனைகளில் கிறிஸ்தவ மக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோன்று நெல்லையப்பர் திருக்கோவில் உட்பட கோயில்களிலும் அதிகாலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு மாநகர் பகுதியில் பாதுகாப்பு பணியில் 560 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் முக்கிய இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்தும் போலீசார் தீவிர சோதனை மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் கேக் வெட்டி ஆங்கில புத்தாண்டை கொண்டாடினர். அப்போது காஞ்சிபுரம் அருகே இரட்டை மண்டபம் பகுதியில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சார்லஸ், ஆய்வாளர் வெற்றி செல்வன், கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் ஆகியோர் பொதுமக்களுடன் இணைந்து புத்தாண்டு பிறந்ததை ஒட்டி சாலை வழியாக வந்த பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் உள்ளிட்டோருடன் இணைந்து கேக் வெட்டி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து கேக்கினை வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பேருந்து நிலையம் முன்பு திருப்பூர் மாவட்ட காவல்துறையினர் சார்பில் புத்தாண்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட எஸ்பி சாமிநாதன் கலந்து கொண்டு கேக் வெட்டி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி, பல்லடம் டிஎஸ்பி விஜயகுமார் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கேக்குகளை வழங்கி மகிழ்ந்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே பழமை வாய்ந்த பூண்டி மாதா பேராலயத்தில் 2024 ஆங்கில புத்தாண்டு சிறப்பு வழிபாடு நள்ளிரவு 12 மணியளவில் நடைபெற்றது. சிறப்பு வழிபாட்டினை பங்கு தந்தைகள் சாம்சன் மற்றும் ரூஃபன் அந்தோணிராஜ் ஆகியோர் மக்களுக்கு ஆங்கில புத்தாண்டின் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பின்னர் மாதாவிற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மண்டியிட்டு வழிபாடு செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை கொத்தனூர் பகுதியில் உள்ள தனியார் வளாகத்தில் மத்திய அரசு அங்கீகாரத்துடன் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்துஸ்தான் சாரண சாரணியார் இயக்கத்தின் சார்பாக 3 நாட்கள் முகாம் நடைபெற்றது. இந்த சாரண சாரணியார் முகாமில் தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து 15க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் பயிலும் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஒழுக்கம், நேரம் தவறாமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தேசப்பற்று உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. அதன் நிறைவு விழாவில் கலந்து கொண்ட ஏலகிரி மலை காவல் உதவி ஆய்வாளர் சீனிவாசன், இந்துஸ்தான் சாரண சாரணியார் அசோசியேஷன் மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பயிற்சி முடித்ததற்கான சான்றுகளை வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக உணவு விடுதியில் சுற்றுலா பயணிகள் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடும் விதமாக இசை கச்சேரியுடன் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ஆடல் பாடலுடன் இசை கச்சேரியில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் மகிழ்ந்தனர்.
சரியாக 12 மணியளவில் வான வேடிக்கை பிடித்து ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். காரைக்காலில் புனித புகழ்பெற்ற தேற்றரவு அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. இந்நிலையில் நேற்றிரவு 2024 புது வருடப்பிறப்பை முன்னிட்டு புனித தேற்றரவு அன்னை ஆலய பங்கு தந்தை ஜோஷ்வா சிறப்பு திருப்பலியினை நிறைவேற்றி வைத்தனர். சரியாக நள்ளிரவு 12 மணியளவில் திருப்பலி முடிந்து புத்தாண்டு பிறக்கும் நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். மயிலாடுதுறையில் உள்ள பிரசித்தி பெற்ற புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயத்தில் ஆங்கில வருடப்பிறப்பு கொண்டாடப்பட்டது. மயிலாடுதுறை மறைவட்ட அதிபர் தார்சில்ராஜ் அடிகளார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அருட்தந்தை அன்பு அடிகளார் சிறப்பு திருப்பலி செய்து வைத்தனர். புத்தாண்டில் அன்னையோடு அன்னையின் அரவணைப்பில் என்ற இறை வாசகத்துடன் திருப்பலி நடைபெற்றது. இதில் முன்னாள் எம்எல்ஏவும் திமுக மாநில விவசாய அணி இணை செயலாளருமான அருட்செல்வன் கலந்து கொண்டு சமுதாய நல்லிணக்கத்தினை வலியுறுத்தும் விதமாக கேக் வெட்டி கொண்டாடினார். ஆங்கில புது வருட சிறப்பு திருப்பலியில் 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.